ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யான் வண்டர்ஸ். வீக் 6th ஆஃப் கிரானி ஸ்கொயர் வெனஸ்டேல இந்த வீக்கான கிரானி ஸ்கொயர் க்ளோவர் லீஃப் கிரானி ஸ்கொயர். ஸோ இந்த க்ளோவர் லீஃப் கிரானி ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேட்டர்ன் நம்ம எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் பார்க்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். பட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதே சேம் டைம் பேட்டர்னையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம மேஜிக் சர்க்கிள் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு இல்லையா 3 செயின், இந்த 3 செயின் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு 2 கலர் யான் எடுத்துக்கிறேன். ஒரு க்ரீன், ஒன்று ஆஷ் கலர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் மேஜிக் சர்க்கிள் பண்ணிட்டு 3 செயின் போட்டுறேன். ஓகே, சேம் டைம் நம்ம பேட்டர்னையும் பார்க்கலாம். இப்போ டபுள் க்ரோஷே போட்டிருக்காங்க. நான் இந்த பேட்டர்னை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டபுள் க்ரோஷே இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 3 செயின், 2 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்கன்னா 4 செயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 4 செயின் போட்டு இங்கே அந்த மேஜிக் ரிங்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் போட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, திரும்பி அங்கிருந்து 4 செயின் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் 4 செயின் பண்ணிட்டு இங்க ஸ்லிப் நாட் போட்டு 4 செயின் பண்ணிட்டு திரும்பி 3 டபுள் க்ரோஷே நம்ம போடணும். ஓகே, அகைன் 4 செயின் ஸ்லிப் ஸ்டிச் இங்க இந்த மேஜிக் ரிங்குள், திரும்பி 4 செயின் 3 டபுள் க்ரோஷே 4 செயின் ஸ்லிப் ஸ்டிச், திரும்பி 4 செயின் 3 டபுள் க்ரோஷே 4 செயின் இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு திரும்பி 4 செயின் பண்ணிட்டு நம்மளுடைய மேஜிக் ரிங் இல்லையா அதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, பண்ணிவிட்டு இங்கே 3 செயின் போட்ட இடத்துல இங்கே வீ கிரியேட் ஆகும் இல்லையா, அங்கே நம்ம இந்த 3rd செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு காட்டினேன். நான் மேஜிக் ரிங் பண்ணிட்டு 3 செயின் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ 2 டபுள் க்ரோஷே 1 2 4 chain and slip stitch. Okay, திரும்பி 4 chain 3 double crochet 4 chain slip stitch the ring. Okay, again 4 chain 3 double crochet 4 chain slip stitch the magic ring, again 4 chain 3 double crochet slip stitch, again 4 chain. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின் பண்ணோம் இல்லையா, அங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ரோன்னு சொல்லிக்கலாம். ஓகே, நான் டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, இங்கே என்ன பண்ணோம்னா நம்ம 3 செயின் போட்டுட்டு ஸோ நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா 3 செயின் போடணும். ஸோ இதை கொஞ்சம் பேட்டர்ன் மிஸ்டேக் ஆகிருக்காங்க. ஸோ இங்கே 3 செயின் வரணும். அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே போட்டுட்டு
திரும்பி 3 செயின் பண்ணி இங்கே 4 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே 2 செயின் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திரும்பி இங்கேருந்து என்ன பண்ணணும், நம்ம 3 செயின் போடணும். 3 செயின் போட்டுட்டு இங்கே இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே. ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் இங்கே வரணும், இது இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டபுள் க்ரோஷே, இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே இங்கே ஒன்று போடணும். திரும்பி 3 செயின் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 செயின் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 3 செயின் இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே, திரும்பி 3 செயின் போட்டுட்டு இங்கே சிங்கிள் க்ரோஷே, 2 செயின் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வரணும். வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம 3 செயின் போட்டுட்டு இங்கே 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன் 3ன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு என் பண்ணும். ஸோ இதான் செகண்ட் ரோ. ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் 3 செயின் இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேக்கு யான் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இன்செர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஸோ இங்கே பின்னாடிக்கு யானை வந்து நான் வந்து ஹைட் பண்ணிகிட்டே கொண்டு வரேன். யானோவை டபுள் க்ரோஷேக்கு வந்து 2 நம்ம 2 லூப்பில் எடுப்போம். ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் எடுத்துக்கலாம். அகெயின் yarn over அடுத்த 2 டபுள் க்ரோஷேக்கு வந்து பிட்வீனை வந்து ஸ்டிச்சஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு 2 லூப். இப்போ வந்து டோட்டலாக வந்து yarn out பண்ணி இந்த 3 லூப்ஸ் வழியாக கொண்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ வந்து 3 செயின் 1 2 3 3 செயின் போட்டுட்டு இங்கே வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. புரியுதா? இந்த மாதிரி பண்ணிட்டு திரும்பி வந்து 2 செயின். இப்போ வந்து அடுத்த கிளஸ்டர் கிட்ட போயிடுங்க. இந்த கிளஸ்டர் இங்கே வந்து அந்த 4 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே 3 செயின் போட்டுக்கோங்க. 3. இப்போ இங்கே 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒவ்வொரு டபுள் க்ரோஷேக்கு மேலேயும் இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். 1 2 3. சும்மா இது பண்ணி மொத்தமாக வந்து நோட் பண்ணிவிடுங்க. அகெயின் 3 செயின் இந்த 4 செயின் கிட்ட ஒரு சிங்கிள் க்ரோஷே 2 செயின். இப்போ இந்த அடுத்த 4 செயின்குள்ள ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, திரும்பியும் 3 செயின் இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே. மொத்தமாக yarn out பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து 3 செயின் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த 4 செயின் போட்டோம்ல அதுக்குள்ள டூ செயின். அதுக்கு அடுத்து கிளஸ்டரில் ஒரு சிங்கிள் க்ரோஷே 3 செயின் இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே. த்ரீ செயின். அதுக்கப்புறம் அந்த 4 செயின் போட்டுள்ள அங்கே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே 2 செயின். நெக்ஸ்ட் கிளஸ்டரில் ஒரு சிங்கிள் க்ரோஷே 3 செயின் போட்டு அந்த 3rd செயின் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா?
ஸோ இதுவரையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒன்ல வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன் இல்லையா, அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போடும்போதே நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப் எப்படின்னா, நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும். பண்ணிவிட்டு 1 2 3 4 செயின் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ டபுள் க்ரோஷேனால லென்த்தாக இழுத்து போடணும். அது நான் காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. பண்ணிவிட்டு 2 செயின் அகெயின் வந்து அதே இடத்துல வந்து டபுள் க்ரோஷே. ஸோ இந்த சென்டரில் ஓகே பண்ணிவிட்டு திரும்பி வந்து 4 செயின் ஸ்லிப் ஸ்டிச். இங்கே நம்ம வந்து இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே போட்டோம், அந்த இடத்துல ஒரு வி தெரியும், அந்த இடத்துல போடணும். அகெயின் 4 செயின் டபுள் க்ரோஷே, 2 செயின் டபுள் க்ரோஷே, திரும்பி 4 செயின், அந்த மாதிரி ரவுண்டாக வரும். ஸோ இதை நான் எப்படி பண்ணுறது காட்டுறேன். நான் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ 4 செயின் போட்டுட்டேன். 4 செயின் போட்டுட்டு யானோவை சென்டராக இதில் இன்செர்ட் பண்ணி இங்கேருந்து கொண்டு வரேன். தெரியுதா? ஸோ நல்லா லைட்டாக இழுத்துக்கோங்க. இந்த இடத்து வரையும் இழுத்துட்டு 1 2 அவ்வளோதான். புரியுதா? இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 செயின் அகெயின் யானோவை அந்த பிளேஸில் இன்செர்ட் பண்ணி இழுத்துட்டு வாங்க. ஸோ ஹைட் ரொம்ப இழுத்துறாதீங்க. இது வரையும் இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது வரையும் கொண்டு வந்து அவ்வளோதான். ஓகே, அகெயின் வந்து 4 செயின் 4 போட்டுட்டு இந்த இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு ஸ்டிச், அகெயின் 4 செயின் யானோவை சென்டரில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம். அகெயின் 2 செயின் இன்னொரு டபுள் க்ரோஷே சேம் ஸ்பேஸில். ஸோ ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போயே உங்களுக்கு தெரியும் அந்த லீஃப் ஸ்ட்ரக்சர். அண்ட் 4 செயின் slip stitch, 4 chain, double crochet, two chain, and then double crochet,
4 chain, slip stitch, slip stitch, and வந்து again 4 chain, one more double crochet, two chain, again double crochet. ஓகே, இப்படி போட்டாச்சு. நம்ம இப்போ வந்து 4 செயின் போட்டுட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. ஸோ இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம இதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்ம தேர்ட் ஸ்டெப்பும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போயே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், அந்த லீஃப் ஸ்ட்ரக்சர் வந்து அழகாக தெரியுது நமக்கு. ஓகேவா? இப்போ வந்து இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து நம்ம ஒரு செயின் பண்ணிவிட்டு 2 சிங்கிள் crochet அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இல்லையா, இந்த இடத்துல நம்ம வந்து 4 டபுள் crochet வந்து பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு 3 செயின், அகெயின் 4 டபுள் crochet. ஸோ இந்த 4 செயின் இருக்கிற இடத்துல வந்து சிங்கிள் crochet, அகெயின் வந்து இந்த இடத்துல வந்து 2 சிங்கிள் crochet, இந்த இடத்துல 2 சிங்கிள் crochet. ஐ மீன் ஸ்டார்டிங் இங்கே வரணும், இங்கே போட்டிருக்காங்க. நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது வராது. ஸோ இந்த இடம் ஓகே. அகெயின் வந்து 4 டபுள் crochet, இந்த பெரிய டபுள் crochet போட்டோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் அகெயின் வந்து 3 செயின், 4 டபுள் crochet, 2 சிங்கிள் crochet, இந்த 3 செயின் இருக்கிற இடத்துல 4 செயின் இருக்கிற இடத்துல அகெயின் வந்து இந்த பக்கம் வந்து 4 செயின் இருக்கிற இடத்துல 2 டபுள் crochet. ஸோ இப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ நம்ம அதை பண்ணி காட்டுறேன். one single crochet, சாரி, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு செயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சிங்கிள் crochet பண்ணுவேன். 1 2 சிங்கிள் crochet. அகெயின் இந்த இடத்துல வந்து we make 4 double crochet, three chain, again 4 double crochet, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த 3 செயின் பண்ணோம் இல்லையா, தேர்ட் ஸ்டெப்பில், சாரி 4 செயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல 2 டபுள் crochet, சாரி 2 சிங்கிள் crochet,
இந்த மாதிரி அடுத்த செயினில் 2 single crochet 3 தான். அதுக்கப்புறம் 4 double crochet 2 chain, again 4 double crochet, two single crochet, next பக்கம் வந்து 2 single crochet, again 4 double crochet, chain 3 chain, so 3 chain போடுங்க. Four double crochet, two single crochet, இந்த பக்கமும் 2 single crochet, four double crochet, 3 chain, again 4 double crochet, next வந்து 2 single crochet. இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டோம் இல்லையா ஸ்டார்டிங், அங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதுவரையும் நம்ம வந்து டயக்ராம் ஃபாலோ பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் பண்ணது வந்து ஃபோர்த் ஸ்டெப். இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு வந்து நார்மல் பேசிக் கிரானி ஸ்கொயரோட பேட்டர்னும் போட்டுக்கலாம், இல்லை ஸ்டிச்சஸ் கிரானி ஸ்கொயரும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே பண்ணினதில் சாலிட் கிரானி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸ்டிச்சஸ்குள்ளே இன்செர்ட் பண்ணி போட்டுரு. ஸோ அதை வந்து லைனாக போட்டு முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சாலிட் கிரானி ஸ்கொயர் ஸ்டிச்சஸ்குள்ளே போடுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை பேசிக் கிரானி ஸ்கொயரோட இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி போட்டுருந்தாலும் ஓகே, உங்களோட இஷ்டம் தான் அது, நீங்கள் எப்படி போடுறீங்க போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ணி முடிச்சது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன கிரானி ஸ்கொயர் பண்ணலான்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.